ஏமா எந்திரிமா, ஏமா எந்திரியம்மா, ஏமா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடைக்க? எத்த எந்திரிங்க அத்த, எத்த எந்திரிங்க அத்த. இப்ப சந்தோஷமா மைனி உங்களுக்கு? என்ன பேசிய மேனகா? நான் என்ன செஞ்சேன்? எங்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கியா? ஒரு நேரம் சாப்பாடு கூட எங்க அம்மைக்கு ஒழுங்கா கொடுக்க உங்களால முடியல. நேரத்துக்கு நேரம் செஞ்சு கொடுத்தா எங்க அம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்களா? எல்லாம் பண்ணிட்டு நல்லவா போல நடிக்கிறீங்களோ? மேனகா, ஏதாவது கிறுக்குத்தனம் போல பேசிட்டு இருக்காத. பேசாம சும்மா இரு. முதல்ல அத்தை எழுப்பக்குள்ள வழிய பாப்போம். எழுப்புறேன், நான் சும்மா விட மாட்டேன். பாத்தீங்க உங்கள ஊரை கூட்டி. இப்ப நேரங்கிட்ட நேரம் இவ அவளுக்கு வேலையை காட்டிட்டா இல்லையா? எந்திரிங்க அத்த. எவ்வளவு நேரம் தான் ஆச்சு? கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதுக்கு இப்படி சாப்பாட்டுக்கு எந்த மயங்கி விடுவாங்கன்னு நினைக்கல. சுமதி அக்கா, நல்லி அக்கா, எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. ஒரு ஏட்டு ஓடி வாங்க அக்கா. நல்லி, இது என்ன மேனகா குரல் தானே? அம்மாக்காரி மயங்கி விழுந்துட்டான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா? ஆமாக்கா, மேனகா குரல் தான். சின்ன பொண்ணு நாத்தனார் தான். ஓடி வாங்க அக்கா, போய் பாப்போம். என்ன மேனகா, அம்மா என்ன மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னு சத்தம் போட்ட? என்னாச்சுமா? வாங்க அக்கா, உள்ள வந்து எங்க அம்மா எப்படி கிடைக்கான்னு வந்து பாருங்க. மயக்கம் போட்டு விளைய அளவுக்கு அப்படி என்ன சின்ன பொண்ணு அடிச்சு விட்டுருப்பாளோ? யாரு கண்டா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு அறியும்? காலையில தான் நல்லது போல பேசிட்டு இருந்தா. நல்லவ போல இவ தான் பேச மாட்டாக்கா. எல்லாவளும் தான் நல்லவ போல நடிச்சிட்டு இருக்காள்வா. அது போல இவளும் நல்லவ போல நடிச்சுட்டு அலைஞ்சிருப்பாளா இருக்கும். மாமியாரி ஏதாவது பிடிக்காத போல ஏதாவது பேசிருப்பாளா இருக்கும். ஏதாவது கொண்டு அடிச்சிருப்பாளா இருக்கும். சின்ன பொண்ணு நல்ல கோகாரின்னு அடிக்கடி சுபத்ரா அக்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உள்ள போய் என்ன நிலவரன்னு பாப்போம். ஓடிவாங்க. பாருங்க அக்கா, எங்க அம்மே நிலைமைய எப்படி கிடைக்கான்னு பாருங்க. சின்ன பொண்ணு, என்னாச்சு? என்னது இப்படி கிடைக்கிறாங்க? குவா வர வேண்டியதான். அதுக்கு வேண்டி சின்ன பொண்ணு இப்படியா மாமியார் போட்டு அடிப்பா? ஏக்கா, என்ன பேசுறீங்க அக்கா? நான் எப்படி என் மாமியார் அடிப்பேன்? பெறோ அப்படி அவங்க மயங்கி கிடைக்கிறாங்க. நீ அடிக்காமல அவங்க மயங்கி கிடைக்கிறாங்க. கீழே என்ன தள்ளி போட்டியா என்னது தெரியல. ஓ நாத்தனார அழுதுட்டே வாசல்ல இருந்து கத்துனா. நாங்களும் ஓடி வந்தோம். அவளை பார்க்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருந்து மனசே பதறி போச்சு எங்களுக்கு. கோவம் வந்தாலும் ஒரு அளவுக்கு இல்ல கோவம். அளவுக்கு மீறின கோவம் யாருக்குமே நல்லது கிடையாது. ஏமா, முதல்ல என்ன பிரச்சனை யாது பிரச்சனை எதுவும் தெரியாம உங்க பாட்டுக்கு கதை அளந்து விட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க தானே வந்திருக்கு. அதுக்கு ஆளுக்கு அளந்து விட்டுட்டு இருக்கீங்க. பேசினா எல்லாமே பேச முடியாது. அவ தள்ளி விட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்கா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாமியார் மயங்கி கிடந்துட்டு இருக்காங்க. நாத்தனார் சத்தம் போட்டு அழுதுட்டு வாசல் இருந்து எங்க அம்மா மயங்கி கிடக்குறான்னு விழிக்கும் போதே தெரியலையா? சின்ன பொண்ணு தான் ஏதாவது தள்ளி போட்டுப்பா, இல்லாட்டா அடிச்சிருப்பான்னு. அவ சத்தம் போட்டு கூப்பிட்டானா பக்கத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு பாக்குது. உடனே சின்ன பொண்ணா கொலகாரி போல பேசிட்டு இருக்கீங்க. ஏக்கா, பார்த்தா அப்படிதானேக்கா தெரியுது. ஏமா, வாய மூடி நில்லுமா. சும்மா நிக்கிறதா இருந்தா நில்லுங்க, இல்லாட்டா அவரோட வீட்டை பார்த்து போங்க. ஒரு பிள்ளைய அந்த அளவுக்கு கொலகாரி போல பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசிய பிரோஜனம் கிடையாது. பாத்தீங்களாக்கா, அந்த சுமதி அக்கா என்ன வரத்து வராங்க? ஏதோ அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போல நம்மள வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை கூப்பிட்டு தானே நம்ம பதறி அடிச்சு ஓடி வந்தோம். ஆமா, ரொம்ப திமிருதான் அவளுக்கு. இனி எதுக்கு அக்கா இங்க நிக்கணும்? நம்ம வீடு பார்த்து நம்ம போவோம். அதுக்கு இல்ல, நம்ம அப்படியே விட்டுட்டு போனா மனசு ஏதோ படபடன்னு இருக்கும். என்ன அவ செய்தாலோ தெரியலையே, நமக்கு தெரியாது. முழு விவரத்தை அறிஞ்சிட்டு நம்ம இங்கிருந்து போவோம். அப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும். இல்ல இந்த சுமதி அக்கா இப்படி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி நிக்க? அவ கிடைக்க ஒரு பக்கம். நமக்கு என்ன நடந்து யாது நடந்து தெரியணும். முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு தெரிஞ்சிட்டு போவோம். ஏக்கா, பாத்தீங்களாக்கா என்னெல்லாம் பேசியாளோன்னு? அதை விடு சின்ன பொண்ணு. ஊர்னு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாள்வா. அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்க கூடாது. இப்போ உன் மாமியாருக்கு என்ன ஆச்சு அத சொல்லு. ஏக்கா, இடியப்பம் புளியணும்னு சொன்னேன்லக்கா, அது செய்ய கொஞ்ச நேரம் ஆயிட்டாக்கா. அதுக்குள்ள என் மாமியாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. நான் எதுவும் வேணும்னு பண்ணலக்கா. போய் சொல்லாதீங்க மைனி. நீங்க எந்திரிச்ச நேரம் என்ன, என் அம்மா எந்திரிச்ச நேரம் என்ன? ஒரு நேரம் சாப்பாடு அவளுக்கு நேரத்து நேரம் கொடுக்கல. மயங்கி விழுற அளவுக்கா நீங்க ஆக்குவீங்க? நீங்க வேணும்னா பண்ணிருக்கீங்க. எங்க அம்மாக்கு ஏதாவது ஆகணும், நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, அதுக்கு தான் பண்ணிருக்கீங்க. மேனகா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு மேனகா. அவ அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது. பாட்டு இஷ்டத்துக்கு கதை கட்டிட்டு கிடைக்க. சின்ன பொண்ணு, சாப்பிட வந்தானே மயங்கி விழுந்துட்டாங்க. போரு, நான் மாறேன். ஆமாக்கா,
நல்லி அடுக்கலையில போய் ஒரு கப்பு தண்ணி வாங்கிட்டு வந்து சித்திய முகத்துல தெளிச்சு பாரு. அக்கா நீங்க எங்க போறீங்க? நல்லி நான் காலத்த இட்லி சாம்பார் வச்சேன், அதான் போய் எடுத்துட்டு வரேன். அவங்க சாப்பிடாம தானே மயங்கி விழுந்திருக்காங்க. சரிக்கா. ஏக்கா பெருசா ஏதோ சம்பவம் நடக்கணும் பார்த்தா சாப்பிடாம இல்ல மயங்கி விழுந்திருக்காங்களா? யாரு கண்டா அவ மாமியாரு என்ன யாதுன்னு எழுந்துச்சு சொல்லட்டும். சின்ன பொண்ணு லேசுப்பட்ட ஒண்ணும் கிடையாது. கதை கட்டி விட்டக்கு என்ன வேணான்னு அவ சொல்லுவா. அவ மாமியாரி எந்திரிச்சு என்ன பேசணும் பாப்போம். அதுவும் சரிதான். எம்மா எத்தா எந்திரிங்க எத்தா. சின்ன பொண்ணு தூக்கி உட்கார வை. சரிக்கா. எம்மா எந்திரிச்சு அம்மா. யாமா இப்படி மயங்கி விழுந்தா? மேனகா இப்ப எதுவும் பேசாத மேனகா, சாப்பிட்ட அப்புறம் பேசிக்கலாம். அவங்களே டயர்டா உட்கார்ந்துருக்காங்க. சரிக்கா. சித்தி எழும்பிட்டாங்களா? ஆமாக்கா எழுமிட்டாங்க, இப்பதான் எழும்புனாங்க. மேனகா இந்த இட்லியா அம்மை கொடு. சரிக்கா. ரொம்ப நன்றிக்கா. இருக்கட்டுமா, முதல்ல அம்மைக்கு ஊட்டி விடு. எம்மா இன்னம்மா சாப்பிடு. எம்மா இப்ப எப்படிம்மா இருக்கு? பரவாயில்ல மக்களே. சித்தி சாப்பாடு வயிற்றுக்கு போதுமா? கொஞ்சம் தான் வச்சேன். போதும் சுமதி, இதுவே நிறையதான். மேனகா இனி எதுக்கும் பயராத, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. என்னாச்சு இப்ப கெதி ஆயிட்டீங்களா? யாரு? வள்ளியா? ஆமாமா இப்ப பரவாயில்ல. என்ன செய்ய, வயசு காலத்துல நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும். உங்க மருமவா நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா நீங்க இப்படி மயங்கி விழுந்திருக்க மாட்டீங்க. சின்ன பொண்ணு கொஞ்சம் அக்கறையா மாமியார் பத்தி யோசிச்சிருக்கணும். இந்த அளவு மயக்கம் போடுற அளவுக்கு வந்திருக்காது. சரி விடுங்க, சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சு விட்டுருங்க. ஏ வள்ளி. என்னக்கா? ஒரு வீட 4 வீட ஆக்கக்க அலையாத, சரியா? வந்தியா பாத்தியா போயிட்டே இரு. இப்ப நான் வந்து பேசுறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு ஆறுதல்ல தானே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா இப்ப வள்ளி அக்கா என்ன சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போயிட்டு இருக்கீங்க. இவிய என்ன பேசுனாலும் சரி, நம்ம பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏக்கா வரீங்களாக்கா? நான் வீட்டுக்கு போறேன். இங்க நின்னு எதுக்கு? ஒருத்தங்க கஷ்டம்னு சொல்லக்கு முன்னாடி இருக்க வேலையில அம்புட்டு போட்டுட்டு ஓடி வந்தோம். வந்தா நமக்கு வேலை வெட்டி இல்லைன்னு வந்து நிக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன திமிர்ல பேசியாளா? வாங்க போவோம். இனி இவ்வளவு எதுக்கு கூப்பிட்டாலும் வந்துட கூடாது. எத்தே இப்ப எல்லாம் சரியா போயிட்டா? எத்தே என்னத்த சரியா போயிட்டான்னு கேட்க? நல்லா இருந்தாலும் ஒரு நிமிஷம் புறப்பட பாத்துட்டேல. எத்தா அப்படி சொல்லாதீங்க எத்தா. நீங்க ஆசையா கேட்ட நல்லன்னு நான் செய்யலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க மயங்கி விழுந்து மல்லாக்க விழுந்துட்டு நான் என்ன செய்ய முடியும் தா? ரொம்ப நடிச்சு பேசுனத நான் உன்னை நம்புவேன் பாத்தியோ? சித்தி கோவப்படாதீங்க சித்தி, மறுபடியும் மயக்கம் வந்துட போகுது. உனக்கு தெரியாது சுமதி இங்க நடக்குதெல்லாம். நீ அவளை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. என்ன பாடுபடுத்தியா தெரியுமா? காலையில நான் மயங்கி விழுற அளவுக்கு ஆக்கிட்டா. யாரா நேரத்துக்கு சாப்பாடு வந்தா இப்படியே நடக்கும்? எனக்கு எல்லாம் தெரியும் சித்தி, என்ன நடந்துன்னு. அவ தியானம் செய்யல சித்தி. நீங்க அவளை தப்பா நினைக்காதீங்க சித்தி. இனி தப்பா நினைக்க என்ன இருக்கு? இனி நான் இவ கையால சாப்பிடவே மாட்டேன். ஒரு இடிப்பம் கேட்டதுக்கு என்ன பட்டினி போட்டு மயங்கி விளைய அளவுக்கு ஆக்கிட்டல. இனி இவ பொங்கி தர எதுவுமே எனக்கு வேண்டாம். சார் சித்தி அப்படி சொல்லாதீங்க சித்தி. மாமிய மரும உறவு இல்லாமல போயிரும். எல்லா வீட்லயும் மாமிய மருமகளுக்கு 1008 பிரச்சனையே இருக்கும். அதுக்கு நீ இப்படியே சித்தி சொல்லுவீங்க? அதெல்லாம் பெருசு பண்ணி பேசாதீங்க சித்தி. உங்க வயசுக்கு நீங்க பேசவும் வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அப்படி இல்ல சுமதி, ரொம்ப நாளா நான் இவளை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆலாம் காத்தால என்ன பாடல படுத்தியா தெரியுமா உனக்கு? இனி வா பொங்கண்டா வைக்கண்டா ஒன்னும் செய்ய வேண்டாம். நானே மோளுமே பாத்துருவோம். என்னது நான் பொங்கணுமா? நானே மாமியார் வீட்டுக்கு போனா அங்க சோறு பொங்கணும் எல்லாம் பொங்கி நான் போடணும். இங்க வந்து இருந்தா அம்மா இப்படி மாட்டி விடியா? விட்டா வீட்டுல உள்ள அத்தனை வேலையை நான் தான் பாக்கணும் போல. முதல்ல அம்மிட்ட சொல்லி புரிய வைக்கணும். எப்பா நல்லதா போச்சு. அத்தைக்காரி கோவப்பட்டாலே நமக்கு நல்லதா நடந்திருக்கு. இனி பொங்க வேண்டாம் வைக்க வேண்டாம், ஹாயா வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். இத்தனை வருஷத்துல என் அத்தைக்காரி எனக்கு பிடிச்ச போல இன்னைக்குதான் கோவப்பட்டிருக்கியா. எம்மா என்னடி மைனி என்னதான் இன்னைக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. போனா போகுதுன்னு அதை விட்டு மன்னிச்சிடுமா. அதுக்குன்னு அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன சாத்தம் வேதம் ஓதுது? நான் சொல்லவே கேளுமா. காலையில ஒரு நாள் லேட் ஆனதுக்கு இப்படி எல்லாம் பேசாதம்மா. என்ன இன்னைக்கு காலையில லேட் ஆயிடுச்சு, இதுக்கு வேண்டி மைனி நமக்கு இன்னைக்கு பிரியாணி செய்து தருவாங்க மத்தியானம். அதானே பார்த்தேன் எப்படி இவ நல்லவளா மாறிட்டாளேன்னு. என்ன மைனி நான் சொல்லியது சரிதானே? செஞ்சு தொலைறேன். என்ன சொல்ற? இல்ல ஒன்னும் சொல்லல, செய்யறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சித்தி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுல என்ன குறைச்சல் சித்தி? கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியதான். கோவப்பட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? சரி உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நான் சொல்லணும்னு அவசியமும் இல்ல. பாத்துக்கங்க. ஆமா சித்தி
போனா போட்டு இந்த விஷயத்தை இதோட விடுங்க. சரி சித்தி, நாங்க எங்க வீட்டை பார்த்து போறோம். ஏன்க்கா இருங்கக்கா. மீனா வீட்டுல வேலை அப்படியே இருக்கு. நீ கூப்பிட்டதான் அப்படியே ஓடி வந்தோம். அக்கா நான் கூப்பிட்டதான் நீங்க எல்லாரும் அடிச்சு பறந்து ஓடி வந்தீங்க இல்லக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இதுல என்ன இருக்கு மேனகா? நம்ம யாருன்னு கேட்கறதுக்கு தானே அக்க பக்கத்துல எல்லாரும் இருக்கோம். சரி எல்லாரும் இருங்க. வாரம் என்ன சின்ன பொண்ணு வாரம். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா என்ன. சரிக்கா. அம்மா ஒரு வார்த்தை தான் கூப்பிட்டேன், எல்லாரும் ஓடி வந்துட்டாங்கம்மா. ஏத்தே என்ன பிரியாணி வேணும்னு சொன்னா நான் போய் பண்ணிடுவேன். ஏத்தே ரொம்ப நேரமா முட்டி போட்டு நிக்கிறது, காலெல்லாம் வேதனையா இருக்கு. என் மவனுக்கு போன் பட்டு சொல்லி குவாலி எடுத்துட்டு வர சொல்லு. குவாலி பிரியாணி பண்ணு, அதான் என் மவளுக்கு பிடிக்கும். சரியத்தா நான் போய் பண்றேன். இதே நேரத்தோட பண்ணு, இதுக்கு நேரம் ஆக்கிட்டு இருக்காத. ஏச்சா ஒரு 10 நிமிஷத்துல நான் பண்ணிடுவேன். போய் தொலை, என்னதையும் பண்ணு. உனக்கு வயசாக அறிவு வேலை செய்தா இல்லையா? ஆண்டி பொறவு கோவத்துல அவளை சோறு பொங்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு பேசிட்டு இருக்க. அவ பொங்கட்டா நானா பொங்க முடியும்? நல்ல வேலை நான் இடையில புகுந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண போல பேசினேன். அப்படி இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு. நல்ல வேலை குறுக்க புகுந்து நீ பேசின. நான் மட்டும் அவ சோறு பொங்க வேண்டாம் என் மோளை எல்லாம் செஞ்சு தருவான்னு சொல்லியிருந்தா நீ வைக்கிற குழம்பு எல்லாம் வாயில வைக்க முடியுமா? நல்லா அசிங்கப்பட்டா. இந்த அவமானம் இவளுக்கு தேவையா? எம்மா சரி சரி கோவப்படாத. ஏற்கனவே கை கால எல்லாம் பலனே இல்ல. வா காத்தால போய் வெளில போயிருப்போம். வீட்டுக்குள்ள நல்ல புழுக்கமா இருக்கு. வந்து தொலை கூட்டிட்டு போறேன்.